வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே ட்ராக்னாலே நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து ரெயில், ஸ்லீப்பர் அண்ட் பல்லாஸ்ட் தான். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், எதுக்கு அந்தந்த எலமெண்ட்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கில் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ரயில், ஸ்லீப்பர், பல்லாஸ்ட், சப் பல்லாஸ்ட், அப்புறம் அதில் கீழே வந்து சப்கிரேட், அதாவது மண் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி போடுறாங்க, அது எப்படி வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக லைவாக ஒரு ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேரடியாகவே பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரயில் பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு ரயில்வே ட்ராக்கில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பெரிய ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா லோட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ ஒரு பஸ்ஸில் இருக்கிற லோடு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டன்னேஜஸ் தான் இருக்கும். ஒரு 60 பேர் இருப்போம். அது போக வந்து பஸ் வெயிட் இருக்கும். ஸோ ஒரு சில டன்னேஜஸ் தான் அதில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி அது லோடோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து டயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகுது. பட் அந்த ரயில்வே ட்ராக்கில் அப்படி கிடையாது. இப்போ டேரெக்டாக வந்து ட்ரெயினை வந்து இப்போ நம்ம மண்ணில் ஓட விட்டோம், இல்லை ரோட்டில் ஓட விட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, லோடை வந்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த லோடை வந்து ட்ரெப்பிசாரால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெயில்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட். அதான் வந்து டேரெக்டாக லோட தாங்குது. ஸோ நம்ம இந்தியன் ரயில்வேஸில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபூட்டட் ரயில், கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே வந்து கிராஸ் செக்ஷன் பார்த்திங்கன்னா புல் ஹெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த புல் ஹெட்டட் ரயிலில் தான் பார்த்திங்கன்னா லோடு அந்த ரெயில் வந்து வீல்ஸ் படும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் மூலமாக வந்து ஸ்பைக்ஸ் மூலமாக ஃப்ளாட் அந்த சேர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெயில்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோஸ், நிறையா வீடியோஸ் வந்து பழசு நமக்கு இருக்குது. ஸோ அதை லிங்க்கில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ரயிலோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 13 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். 2 ரயிலை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கனெக்ஷன் வெல் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாகர்ட் ஜாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரயிலுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர். ஸோ அது வந்து ஒரு லேட்ரல் மெம்பர். நம்ம லாங்கிட்யூனலாக ரயில் போச்சுன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து இந்த மாதிரி இருக்கும், ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லோடு வந்து அது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கர்வ்டு ஷேப்பாக வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் கர்வ்டு ஷேப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் ஸ்லிப்பர் இருக்குது, ஸ்டீலு, டிம்பர் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காங்க்ரீட் ஆர்சிசி ஸ்லீப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீ டென்ஷன்டு ஸ்லீப்பர்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீ டென்ஷன்டு ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு என்னென்னா, நம்ம டெண்டான்ஸ் வந்து அந்த ஸ்லீப்பர்ஸில் இன்சர்ட் பண்ணி அந்த டெண்டான்ஸில் ப்ரீ டென்ஷன், முதலே டென்ஷன் கொடுத்து அதில் காங்க்ரீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ப்ரீ டெஸ்ட் அல்லது ப்ரீ டென்ஷன்டு காங்க்ரீட் ஸ்லீப்பர்ஸ். ஸோ இந்த காங்க்ரீட் ஸ்லீப்பர்ஸ்னால நமக்கு லோட் பேரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ லோட் பேரிங் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால வி கேன் எஃபிஷியண்ட்டாக அந்த லோடை வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பெல்லாஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீப்பர்ஸ்க்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெல்லாஸ்ட்டு. ஸோ ஸ்லீப்பர்ஸ்லேருந்து வர லோடு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி வரும். தட் இஸ் ரயிலிருந்து கான்சன்ட்ரேட்டடாக வர லோடு வந்து ஸ்லீப்பர்ஸில் அடுத்த ட்ரெப்பிசாய்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன ட்ரெப்பிசாய்டு வந்து பெல்லாஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம பெல்லாஸ்ட் வந்து கொடுத்ததும் போது அந்த பெல்லாஸ்ட்டில் இருக்கிற லோடு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி சப்கிரேடுக்கு வந்து போகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஸோ நம்ம ஏன் வந்து டேரெக்டாக கிரவுண்டில் வைக்காமல் பெல்லாஸ்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் அப்சர்வ் த வைப்ரேஷன் லோடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ ரிஜிட் ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. இட் இஸ் அ டிஃபார்மபிள் ஃபவுண்டேஷன். அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் வேகமாக போகுது அப்படின்னா இட் வில் டேக் த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் லோடு தகுந்தாப்பில் அந்த பெல்லாஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுறதுனால டேரெக்டாக சப்கிரேடுக்கு வந்து அந்த டைனமிக் லோடு, வைப்ரேஷன் லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ டிஃபார்மேஷன்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். பெல்லாஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சப்கிரேட் வந்து இங்கே பார்த்தா விசிபிளாக தெரியாது நமக்கு. பெல்லாஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கிரவுண்டுக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஹைட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சப்கிரேடுங்கிறது ஒரு ஃபார்ம் அப், ஆல்ரெடி ஃபார்மேஷன் இருக்குன்னா, ஃபார்மேஷனுங்கிறது அந்த தரையில் ஆல்ரெடி இருந்த மண். சப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எர்த்தை எடுத்து அதுக்கப்புறம் காம்பேக்ஷன் வந்து பண்ணுவோம், கன்சால்டேட் பண்ணுவாங்க எர்த்தை வந்து. ஸோ அந்த ட்ரெப்பிசாய்டல் ஷேப்புக்கு எர்த் ஒர்க்குக்கு பேர் தான் சப்கிரேட். ஸோ நம்ம இது வந்து அலைன்மெண்ட் வந்து ரயில்வே ட்ராக்கோட ஹைட், நம்ம அந்த கிலோமீட்டர்ஸில் எவ்வளோ கிரேடியன்ட் கொடுக்குறோமோ அந்த கிரேடியன்ட் தகுந்தாப்புல தான் சப்கிரேடோட ஹைட் இருக்கும். அதுக்கு மேலே தான் பெல்லாஸ்ட், ஸ்லீப்பர், ரெயில்ஸ்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால தான் லோடு வந்து பார்ட் பை பார்ட்டாக ட்ரெப்பிசாய்டெல்லாம் வந்து லோடு வந்து கான்சன்ட்ரேட்டடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ட்ரெப்பிசாய்டெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ரயிலு, அதுக்கடுத்து ஸ்லீப்பர்ஸ், அதுக்கு பெல்லாஸ்ட், அடுத்து கீழே வந்து சப்கிரேட், அடுத்து ஃபார்மேஷன். ஸோ இதை பற்றி பார்த்தோம். ஸோ இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ரியல் டைமாக வந்து ரயில்வே இன்ஜினியரிங்கும் அடுத்த சிவில் கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இன்னும் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.